வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன், ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு. அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோதான். இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும், யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு 11க்கும் 2க்குமான அதிபதி, தனக்காரகனவர் தான், ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான். எதிரியாக இருந்தாலும் கூட அவர் பொறுப்பு வந்து இவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர், தனக்காரகனுங்கிற கேட்டகரியில் அவர் இருக்கார். அப்படிங்கும்போது நல்லதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நபராக குரு இருக்கார் இவங்களுக்கு பொதுவாகவே. அது இல்லாமல் இந்த கும்ப லக்னம் வந்து உங்களுக்கு துலாம் லக்னத்துக்கு அடுத்து இது ஒரு பெரிய சிறப்புடையது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் பூராமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காங்க. 7ஆம் இடத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், அவரும் வாழ்க்கை துணையை கொடுத்தான்னு நல்லது பண்ணியாகணும். குரு வந்து இந்த லக்னத்துக்கு எகென்ஸ்ட்டு தான், அவர் 2க்கும் 11க்கான அதிபதியாக வந்து இருக்கார். அதை விட செவ்வாய் என்னன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி. அப்போது தைரியத்தை கொடுத்தாகணும், தொழிலை கொடுத்தாகணும். எதிரிகள் பூராமே நன்மை செய்யக்கூடிய லக்கணமாக இந்த கும்பமும் துலாமும் தான் இப்போ பொதுவாக அமைஞ்சிருக்கு. அதில் இது வந்து ஒரு தனித்துவமான லக்கணம். இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தெரியாது. ஒரு பொசிஷனில் ஒரு உயர்வை வேகமாக அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த பொசிஷனை வந்து தக்க வச்சுக்க மாட்டாங்க. காரியமே கண்ணாக இருக்கிறது, அடுத்தடுத்துன்னு போயிடுறது. இதனால தான் உங்களுக்கு தாழ்வு நிலை ஏற்படுமே தவிர வேறு விதமாக உங்களுக்கு ஏற்படாது. ஒரு கவனிக்காமல் விடுறதன் மூலமாக தாழ்வு நிலையை சந்திப்பாங்க. ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துட்டு அந்த நல்ல பொசிஷனை தக்க வச்சுக்க தெரியாமல் விடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் கும்பலக்கணத்து தான். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட லக்கணம் இந்த கும்பலக்கணம். அப்போ அர்ஜுனன் வந்து உங்களுக்கு பெரிய வில்வித்தை வீரனாக இருந்து இப்போ எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான நபராக இருந்தாலும் அரசால் இல்லையா, தர்மம் தானே அரசாண்டார். தர்மனை தானே சக்கரவர்த்தி ஆக்குறாரு. தர்மனை சக்கரவர்த்தி ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் வழக்கப்படியே உட்காந்துக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் சூதாட்டத்துலேருந்து மறுபடியும் 0 கொண்டு வந்து நிறுத்துறாரு. மறுபடியும் முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறார். அப்போ இந்த ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கணுன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர். அங்கே அர்ஜுனனுக்கு கண்ணன் கிடைச்சார், இவங்களுக்கும் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவையே எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் வரும், குடும்பத்தாரையே எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் வரும், தன்னுடைய ஆசைகளை சுருக்கி கொள்ளக்கூடிய கட்டாயம் வரும். திருமணத்தை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும்னா 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடத்திட்டு போய் திருமணம் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வித்தியாசமான லக்கணமாக இது இருக்குது. அப்போது இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு இதனால் வரைக்கும் அவர் 5ஆம் இடத்துல இருந்து லக்கணத்தை பார்வையிட்டார். ஆனால் இப்போ அவர் 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாரு, உச்ச நிலைக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுதான் ப்ளஸ். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது பார்வையும் ஓரளவுக்கு மறைந்திருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு சிறப்பாக தனத்தை கொடுத்துருவார். வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை, அது கொடுத்துருவார். விரயத்தையும் கொடுப்பார், செலவுகளும் அதிகம். இப்போ நமக்கு தெரிஞ்ச நீங்கள் 2 நபர் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் இருக்கும், சுப செலவுகள் பண்ணக்கூடிய விதமாக அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள், கடல் கடந்து போய்
போகிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். கடல் கடந்து போய் வருமானத்தை ஈட்டக்கூடிய விதமாக, கடல் சார்ந்து வெளிநாட்டு தொடர்புடையது லாபகரமாக இருக்கக்கூடிய விதமாக இவங்களுக்கு அமையும். அப்போ பக்கபலமாக இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் பார்வை ரொம்ப பலமாக இருக்குது. 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்புடையதாக இருக்கிறனால கும்ப லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உயர் ரக சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான விரைய செலவுகளும் உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஆம் இடத்துக்கு போனதுனால கல்வி சொல்ல வேண்டியதில்லை. இவங்க அடுத்து அதான் கேட்க போகிறீங்க. கல்வியை தான் கேட்பீங்க. கல்வி சிறப்புடையவங்க. ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு விரும்பி கற்றுக் கொடுப்பாங்க. பசங்க சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. இவங்க நிறைய சந்தேகம் கேட்பாங்க. அதான் பகவத்கீதைன்னு ஒன்று போகிற அளவுக்கு ஆச்சு இல்லைங்களா? அது மாதிரி நிறைய சந்தேகம் கேட்பாங்க. அந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு டீச்சர்ஸ் இவங்களுக்கு கிடைப்பாங்க. இதனால் வரைக்கும் நல்லா கிடைச்சாங்க. இப்போ கொஞ்சம் முரணான டீச்சர் ஆவாங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா? எதிரியான டீச்சர்ஸையும் சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. டீச்சர்ஸு வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. சந்தேகம் கேட்குறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா கோவப்படுவாங்க இப்போ டீச்சர்ஸ். இதனால் வரைக்கும் உங்களுக்கு சுமூகமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கோபத்துக்கு ஆளாவாங்க. அதனால் டீச்சர்ஸ் அந்த சந்தேகம் கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது. படிக்கிறவங்க உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போது கல்வி முடியக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால கல்வி தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாகவே உங்களுக்கு கல்வி தடை ஏற்படாது. கும்பத்துக்கு எப்படி இருந்தாலும் படிச்சிருவாங்க. வாழ்க்கையில் 2-3 விஷயங்களுக்கு கஷ்டமே வராது. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதற்கு இவங்களுக்கு மஞ்சமே வராது. எந்த வகையிலையாவது இவங்களுக்கு இந்த உதவி மூலமாக கல்வி பயிலக்கூடியவர்கள் அவங்க தான். அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமில்லாத லக்னம் தான். அது போனால் உச்சத்துக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். வேறு என்ன கேட்கணும்? அவங்களுக்கு வேலை தொழில் எப்படி சார் இருக்கும்? தொழில் செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு மோட்டார் சம்மந்தப்பட்டது, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, வக்கீல், இதெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். மோட்டார் சம்மந்தப்பட்ட பொதுவாக சொல்கிறது செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அதில் என்னென்னா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்கும். பெரும்பாலானவங்க இப்போ கொஞ்சம் குறைந்த கல்வி உடையவங்களாம் டிரைவிங் சம்மந்தமாக போவாங்க. மெக்கானிக்கல் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடல் சம்பந்தமான வேலை பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ கப்பல்களில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, மரைன் இன்ஜினியரிங், அந்த மாதிரியான இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு தான். நல்லாயிருக்கு. நிறைய நாடுகள் சுற்ற வேண்டிய அந்த மாதிரி அமைப்பு. பொதுவாக தொழில் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு. தொழில் நல்லா. இவங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சரணாகதி தத்துவம் உடையவங்க, நிறுவனத்துக்கு கட்டுப்பட்டவங்க, செய்யணும் அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு முரண்டு பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. வேலையை எடுத்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது விரும்பக்கூடியவங்க, அதே சிந்தனையாக இருக்கிறவங்க. அதனால் இவங்களுக்கு நிர்வாகத்தை பற்றியோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கலாம். திருமணம் பாக்கி இருக்கா? இப்போ இருக்கா? இல்லை திருமண காலம்னு சொல்ல முடியாது கும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்த வருஷம்தான் குரு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது 6ஆம் இடங்கிறனால என்னென்னா, போன வருடங்கள் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா அமைஞ்சிருக்கும். 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 5ஆம் இடங்கிறது காதலை சொல்லக்கூடிய இடம். போன வருடம் அவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருடம் இந்த பயிற்சிங்கிறது திருமணம் சம்பந்தமான விஷயம் இல்லை. தனவரவு, வேலை சம்பந்தப்பட்டது, அதற்கான விரைய செலவுகள், நோய் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துலேயே சனி இருக்கிற லக்னாதிபதி இருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் அவங்களுக்கு. சுய சம்பாத்தியங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஓகே. குழந்தைகள், திருமணமானவங்களுக்கு குழந்தைங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் வருஷம் தான் பார்க்கலாம். அடுத்த வருஷம் தான் பார்க்கலாம். ஏன்னா இப்போ 5ஆம் இடங்கிறது அவங்களுடைய இதனால இப்போ கன்சீவ் ஆகியிருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம். கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் குழந்தை பாக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? ஆரோக்கியம் தான். இவங்களுக்கு தற்காலிகமான நோய்கள் தான் பெருசாக தாக்கும். என்னென்னா நுரையீரல் சம்மந்தமான, மூச்சு சம்மந்தமாக தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் அவங்க ஒரு பிரச்சனைக்குள்ளாவாங்க.
அந்த மாதிரி அதற்கான வைத்தியத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா வெப்பத்துலேருந்து குளிர்ச்சிக்கு மாறும்போதோ குளிர்ச்சியிலேருந்து வெப்பத்துக்கு மாறும்போதோ இவங்களுக்கு பொதுவாக தாக்குறது இந்த நுரையீரல் தான். நெஞ்சு பகுதின்னு சொல்கிறது, இந்த கடகத்தை வந்து உங்களுக்கு நெஞ்சு பகுதின்னு சொல்கிறது. அதில் நுரையீரல் தான் பெரும்பாலும் சம்மந்தப்படும். உங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த நல்ல யோக திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் புத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எளிதாக கடந்துடலாம். அங்கே ஜாதகத்துலேயும் வந்து மோசமாக இருந்து இந்த பயிற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக ஹெல்த்தை பாதிக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெட்டர் தான் பெட்டர் தான் நல்லா தான் இருக்குது. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லணும்னா நல்லாவே இருக்குது. அதற்கு மேலே வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அதனுடைய பலன் தான் இதை விட இன்னும் பர்சன்டேஜ் கூடுதலாக அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தவங்க சார்? இது கரெக்டாக ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கும்பராசி தான். கும்பராசி தான்.